பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு இன்னுமே டெலிஷியஸாக இருக்கும். என்னடா மேலே இவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு வந்து மீன் குழம்பு கிடையாதுங்க, பர்மீஸ் சீபியான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ப்ரிப்ரேஷன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீபியான் பண்ண போகிறோம். இதில் வந்து காஞ்ச மிளகா, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா முருகணும்ல. மீன் குழம்பை விட செம்மையாக இருக்குங்க இந்த டிஷ். மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் சீபியான் தான் செய்வீங்க. சீபியானுக்கும் மீன் குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? அதில் வந்து புளி, மல்லித்தூள் அதெல்லாம் செய்கிறோம், தேங்காய் அதெல்லாம் செய்கிறோம். வந்து புளி சேராது, மல்லித்தூள் சேராது, மிளகாத்தூள் சேராது, ட்ரை இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான். இது வந்து பர்மா டிஷ்ஷா? இது நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க இது? வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா? காட்டுங்க மம்மி வெங்காயத்தை. இன்னும் ரெடி ஆகணும். ஓகே, இங்கே காட்டுங்க மம்மி. இன்னும் முருகணுமா? ஓகே, கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஓகே, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பொன்னிறமாக வெந்துட்டுருக்கு வெங்காயம். அடுத்து என்ன மம்மி போட போகிறோம்? தக்காளி. இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? ஃப்ரை ஆகணுமா? மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பேஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா மம்மி? எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே ஓகே, வச்ச பேஸ்ட் வந்து போட்டாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பெரிய நல்லா வதங்கணும்னு சொல்லியிருக்காங்க மாமி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. இன்னும் வதங்கணுமா? எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணுமா? நெக்ஸ்ட் என்ன மாமி? தக்காளி. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடணுமா? ஓகே, உப்பு கொஞ்சம். ஓகே, தேவையான அளவு உப்பு. பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷுங்க இது. மிக அருமையாக ரெடியாகி கொண்டிருக்கிறது பர்மா சீபியான். எண்ணெய் பெரிய வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணியா? ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதாமாங்க. ஓகே, அளவாக ஊற்றிக்கணும் இல்லையா? நீ திரும்ப இதை நல்லா வத்த விடணுமா? கடைசியில் தான் மீன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்ட வெங்காயம்லாம் எதுவுமே காணாமல் போயிடுச்சு. தக்காளியும் வந்து கடைசியில் காணாமல் போயிடும். எல்லாம் காணாமல் போனதுக்கப்புறமேட்டு மீனை போட்டுடணும். அப்படியே பக்கத்தில் நம்ம வந்து ஃபிஷ்க்கு வந்து மசாலா வந்து போட்டாச்சு. இப்போ ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேஷன் பண்ணிட்டோன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணணுன்னு வைங்களேன், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். சீபியானும் பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். உண்மையாக கொதிக்குது, சிம்மில் வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பியூட்டிஃபுல். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு பச்சை வாசனாக போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீனை போட்டு சிம்மில். ஆஹா, ஸ்மெல்லே வேறு லெவலாக இருக்கு மாமி. நைஸ்.
மீன் குழம்பு வைக்கிறத விட ஈஸி தான் போடுங்க. நல்லா பக்குவமாக பண்ணி எடுக்கும். ஓகே, மீன் வெந்துடணும். அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பொடி போட்டலாமா? ஓகே, அடுத்த 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுமா? லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதான். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை வந்து மேலே போட்டாங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு வேறு லெவலாக இருக்கும். கீ ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். பட் பெஸ்ட் ஃபார் ஒயிட் ரைஸ். சூப்பரான பர்மீஸ் சீபியான் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒயிட் ரைஸில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேறு லெவலாக இருக்கும். சைட்லேயே நம்ம வந்துட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.